ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய அரசியல் இவ்வளோ நாட்களும் நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு இருக்கும் பத்திரிகையாளர்கள் அந்த பனையூரை தாண்டி அவரோட அரசியல் வெளியே வர மாட்டேங்குது. குறிப்பாக முக்கியமான தலைவர்களை வாழ்த்து செய்தி தெரியப்படுத்துறாரு, ட்விட்டரில் தான் தெரியப்படுத்துறாரு, பதிவு அறிக்கையை வெளியிடுறாரு, வெளியுறத்துக்கு வரவே மாட்டேங்கிறாரு. என்னதான் அவரோட அரசியல் என்னதான் நினச்சிருக்காரு? சரி, மழை பெய்யுதுன்னா கூட பனையூர்லேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். மழை இல்லாத நாளங்களையும் வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ஒரு வால் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ மட்டும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. இது எந்த விதமான அரசியல்னு தெரியல. சமீபத்தில் தமிழகம் எல்லா கட்சிகளை சார்ந்தும் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய 100வது வருஷம் பிறந்தநாள் வந்திருக்கு. அதுக்கு எல்லா தலைவர்களும் நேராக போய் வாழ்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அவர்கிட்ட வாழ்த்து சொல்ல போல, அவர்கிட்ட வாழ்த்து வாங்க வந்தேன். இந்த மாதிரியான ஒரு தலைவர் நம்மளுடைய காலகட்டத்தில் வாழ்கிறாங்கிறது பெரிய பெருமை. அவர் நான் வாழ்த்து வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. இவர் வீட்டில் இருந்தே அவருக்கு ஒரு அறிக்கை, நல்லா இருக்கு அப்படின்னு. நல்ல வேலைக்கு அவர் இந்த மற்ற கட்சி ஆட்கள்ல நல்லக்கண்ணையா கூட்டுவாங்க வீட்டில், நான் நேரடியாக வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லாம விட்டாப்புல. அதாவது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்ட மாதிரி ஐயா காரை வச்சு கூட்டுவாங்க, நான் வீட்டில் வச்சு வாழ்த்துறேன்னு சொல்லாமல் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாப்புல. ஒன்றும் முழுவதுமாக அரசியலில் இறங்கலை அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. அரசியல் காலத்துக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறாரு. ஒரு தயக்கம் இருக்குது, நம்ம போனால் கூட்டம் வந்து சேர்ந்துடும், நமக்கு நம்மளை போட்டால் ஏதாவது கேட்டுருவாங்களோ. ஒன்றும் பத்திரிகையாளர் சந்திக்கல. கட்சி ஆரம்பிச்சு 6 மாதம் ஆச்சு, ஒரு பொதுக்குழு நடத்திட்டாரு, ஒரு மாநாடு நடத்திட்டாரு. ஒன்றும் பத்திரிகையாளர் சந்திக்கல, பொது இடங்களுக்கு போக மாட்டேங்கிறார், பிரச்சனையின் அடிப்படையில் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டை பார்த்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக நல்லக்கண்ணு இருக்கிறார். நீங்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சவர், புதுசாக ஒரு அரசியல் களத்துக்கு வந்திருக்கீங்க, அவரிடம் போய் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு வர்றது ஒரு மரியாதையாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒரு 100 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக இருக்கிறார். நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்க, சென்னையெல்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அங்கேருந்து வந்துடலாம். இந்த இடத்துல கூட்டு சேர அவர் வீட்டுக்கு போகிறப்ப யார் கூட்டு சேர்ந்துட போகிறா? யாருக்கும் தெரியாமல் காலையிலையோ நைட்டோ மதியமோ போய் அவருக்கு ஒரு மாலையை போட்டு வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். பெரியார் திடலுக்கு வந்த மாதிரி வந்திருக்கலாம். பெரியார் திடலுக்கு அதில் பெரியார் திடலுக்கு போனதே பெரிய காமெடி. பெரியார் திடலில் உள்ளே போனீங்கன்னா பெரியாருடைய சிலை, பெரிய சிலை இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா பெரியாருடைய அடக்கஸ்தலம் இருக்கும். இவங்க பெரியார் சிலையை இதுதான் அடக்கஸ்தலம்னு நினச்சி மாலையை போட்டு வந்துட்டாங்க. அதுவே இது. அந்த மாதிரி நீங்கள் நேராக போய் ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர், தமிழகம் கொண்டாடக்கூடிய எல்லா கட்சிகளும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் ஒரு போய் அவர்கிட்ட ஒரு வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் போல. ஒன்றுமும் முழு நேர அரசியல்வாதியாக வரல. இன்னும் ஒரு 14 மாதம் 15 மாதம் தான் தேர்தல் வரப்போகுது. ஒன்றும் நிர்வாகிகள் ஒன்றும் பெருசாக போடலை. சமீபத்தில் எடுத்த சர்வேயும் அவங்களுக்கு ஒரு பெருசாக பாசிட்டிவாக இல்லை. அப்படிங்கும்போது அரசியலில் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிற விஜய் ஒரு பார்ட் டைம் அரசியலாக பண்ணுவோமோ அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காராங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு சில ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் இப்போ தாவைக்கிழந்து சில வரக்கூடிய செய்தி இல்லைன்னா, கட்சி துவங்கி ஓராண்டு ஆகுது, இந்த ஓராண்டு நிறைவிழா கொண்டாடணுன்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நான் பிப்ரவரியில் நினச்சேன், தமிழக வெற்றி கழகங்கிற அந்த பேர் ஆரம்பிச்சது பிப்ரவரியில் நினைக்கிறேன். மாநாடு தான் இப்போ அக்டோபர், அவ்வளோதான். இப்போ இந்த ஆண்டு முடிய போது ஜனவரி முடிஞ்ச பிப்ரவரி, ஓராண்டை செலிப்ரேட் பண்ணுன்ற அந்த மூடுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல. இந்த சினிமா நடிகர் டைரக்டர்லேருந்து ஒன்றும் வெளியே வரல போல. ஓடாத படத்துக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடுவாங்க. படம் முதல் நாள் ரிலீஸ் ஆகிருக்கும், படம் அட்டர் ஃப்ளாப்பாக இருக்கும். அடுத்த நாள் படத்தை நம்ம ஏதாவது ஹோட்டலில் சக்ஸஸ் மீட் கொண்டாடுறோம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்து ஒராத ஆண்டு விழா கொண்டாடுற ஒரே கட்சி தாவேக்காவாக தான் இருக்கும். அப்போ இன்னும் ஒரு அந்த நடிகராக ஒரு சினிமா நபராக இதாக இருக்காரு, இன்னும் வெளியில் வரல. இதெல்லாம் எந்த பெருசாக பலன் கொடுக்காது. நீங்கள் களத்துக்கு போகணும், மக்கள் பிரச்சனையை சந்திக்கணும். இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. எதாக இருந்தாலும் ஒரு அறிக்கை ட்விட்டர்லேயே கட்சி அதை கேட்டால் அதாவது சம்பிரதாயம். களத்துக்கு வர்றது சம்பிரதாயமாக பிரச்சனையை பார்க்குறது. இன்றைக்கி மன்மோகன் சிங் இறந்துட்டாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே போய் நிற்கிறாரு. அறிக்கை கொடுக்க தெரியாதா அவருக்கு? எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல தெரியாதா? பிரைம் மினிஸ்டர் போய் நிற்கிறார் அங்கே. அவர் இறந்த உடனே ஜேபி நட்டா, பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறார். இது சம்பிரதாயமா? மாற்று கட்சிகளாக இருந்தாலும் மாற்று கொள்கைகளாக இருந்தாலும் கூட அது ஒரு நாகரிகம், ஒரு மரியாதை. அது நீங்கள் எதுக்குமே வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறீங்க, எந்த பிரச்சனைக்குமே களத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. இப்போ புதிய கட்சி ஆரம்பிச்சிருங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை மதுரை பக்கத்தில் போயிட்டு இருக்கு. நீங்கள் கடத்து போய் நிற்கணுமா இல்லையா? படத்தில் மட்டும் போகிறீங்க, எல்லா படத்துலையும் ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு, இவர் தான் குரல் கொடுக்குறாரு, டிவியை போட்டு உடைக்கிறாரு, பாட்டெலாம் பாடுறாரு.
நிஜத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. ஆனால் சார் இப்போ வந்து அவர் ரொம்ப காட்டமாக வந்து திமுக அரசை விமர்சனம் பண்ணுறாரு. குடும்ப அரசியல் நடக்குது, அம்பேத்கர் பேர் வந்து கலைஞர் பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக வந்து அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. இப்படி அதாவது தனக்கு பயம் இல்லை, திமுகவை எதிர்த்து பேச தனக்கு பயம் இல்லைன்ற மாதிரி தன்னோட அரசியலை காட்டுறாரு. ஆனால் வந்து வெளியில் வர மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் வந்து ஒரு துணிச்சலான முகம் தெரியுது, இன்னொரு பக்கம் வந்து வெளியே வராத வந்து ஒரு அமைதியாக இருக்கிற முகம் தெரியுது. ரெண்டுத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ரெண்டாவது முகம் தான் ஒரிஜினல். அரசியல் ஏதோ நிர்பந்தத்துக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் தெரியுது. உண்மையாகவே அரசியல் ஆரம்பிக்கணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு பேசுறாரு. ஆனால் அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாரு, அது அகில இந்திய அளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போராட்டமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க? தாவேகா சார்பில் தமிழ்நாடு சம்பிக்கக்கூடிய அளவில் ஒரு போராட்டம் நடத்திருக்கணுமா இல்லையா? நானே வந்து நிற்கிறேன் போராட்ட காலத்தில், என்னுடைய தலைமையில் ஒரு போராட்டம். அறிக்கை விட்டார், அமித்ஷாவை கண்டிச்சாரு, அமித்ஷாவை கண்டிச்சு அறிக்கை விட்டா போதுமா? என்னுடைய கொள்கை தலைவர் அப்படிங்கிறாரு. உங்களுடைய கொள்கை தலைவரை பற்றி பேசியிருக்கிறாரு. இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனையை பற்றியிருக்குது. எல்லா மாநிலத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காங்க. முதல் போராட்ட களத்துக்கு நான் வர்றேன். என்னுடைய தலைமையிலேயே தாவேகா சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்துங்க. இந்த பேரை கூட சொல்லாமல் நீங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பதுக்கு ஒரு மாதிரி, இதே இந்த நேரத்தில் வந்து திமுக எதிர்ப்பதுக்கு ஒரு மாதிரி, இது ரெண்டுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா உங்களுக்கு? அப்போ நீங்கள் உங்களுக்கு முழு நோக்கம் வந்து ஊழலை ஒழிக்கிறது நோக்கம் அப்படின்னா அதிமுக விமர்சனம் பண்ணணும். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மேல் பல பேர் வழக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மேலே உச்சநீதிமன்றத்தில் டெண்டர் வழக்கு இன்னைக்கு பெண்டிங்கில் நிற்கிது. பாஜக எந்த நேரத்துலையும் அது கையில் எடுக்கும், தேர்தல் நெருங்க. அப்போ நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசணும்ல. ஒரே நோக்கம் வந்து உங்களுக்கு திமுக மீது உங்களுக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அதை செயல்பட்டு இருக்கீங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒன்றும் கடத்துக்கு வர்றதுக்கு தயங்குறார். ஓகே, இந்த தயக்கத்துக்கான காரணம் தான் சார் நம்ம பேச வேண்டியது இருக்குது. வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆண்டு ஆக போகுது, கட்சி துவங்கி ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் வராமல் இருக்காரு. இஷ்யூஸ் வந்து பல இஷ்யூஸ் வந்து பீக்கில் இருக்குங்கிறத பார்க்குறோம், வர மாட்டேங்கிறாரு. இப்படியே போனால் அடுத்த 15 மினிட்ஸ் வந்து இப்படியே போச்சுன்னா எப்படி வந்து 2026 எலெக்ஷன் அதான் நோக்கம்னு சொன்னார். நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்தா கூட 2026 தான் அந்த நோக்கம்னு சொன்னார். எப்படி களம் காணுவார்? இல்லை, இதே மாதிரி போச்சுன்னா அவங்க ஆல்ரெடி சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று எடுத்துருக்காங்க. 6%, அதாவது 35 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கிற நபர்கள்ட்ட சர்வே பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 6% வாக்குகள் இவர் வாங்குவாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்தே போகப்பட்டது. அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய அப்செட் விஜய். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் அப்படி ரொம்ப டம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்றும் வந்து அடிப்படை கட்டமைப்புகள் பெருசாக போடல, மாவட்ட செயலாளர் போடல, ஒன்றிய செயலாளர் போடல, கிளை நிர்வாகிகள் போடல, இன்னும் நிர்வாகிகள் யாரும் போடல. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய மன்ற நிர்வாகிகள் தான் இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் ஒன்றும் போடல. இன்னொரு 14 மாதத்துக்குள்ள நீங்கள் இத்தனை கட்டமைப்பை உருவாக்கி தேர்தலை சந்திச்சு முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? நீங்கள் முதலமைச்சராலும் பரவாயில்ல, யாருக்காவது பங்கு வேற கொடுக்குறீங்க. ஆமாம், அதெல்லாம் கால்ஃபர் பண்ணுறீங்க, பங்கு வேற கொடுக்குறேன்றீங்க. முதல்ல அவரே ஒன்றும் வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து நாங்கள் ஒரு பங்கு கொடுப்போம்ல, அடுத்து யாரையும் கூப்பிடுவோம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. காமெடியாக இருக்கு. வடிவேல் பேசக்கூடிய காமெடி மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் அடிப்படை கட்டமைப்பே போடல. இப்போ வரைக்கும் மன்ற நிர்வாகிகள் தான் இருக்காங்க. தாவேகா மாவட்ட செயலாளர் போட்டுருக்கீங்களா? ஒன்றும் போடல. தாவேகா ஒன்றிய செயலாளர் போட்டுட்டு ஒன்றும் போடல. 14 மாதத்துக்குள்ள எப்படி நீங்கள் தேர்தல் சந்திக்க போறீங்க? எலெக்ஷன் வேலைங்கிறது ரொம்ப பெரிய வேலை அப்படிங்கிறது புரியுது. பட் இந்த அளவுக்கு ஒரு சுணக்கம் காட்டுறது ஏன்றது தெரியல அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இப்போ ரெண்டாவது வந்து இப்போ திடீர்னு வந்து நம்ம இவர் ஈவிக்கு இலங்கை எடுத்ததுக்கப்புறம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியான அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் போட்டியிட போகிறதில்ல, 26 தான் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. ஏன் வந்து இந்த ஒரு ஆசோலேஷன்ஸ்? இல்லை, ஒரு புதிய கட்சி, அது நல்ல ஒரு வாய்ப்பு. அது உங்களுக்கு ஈரோடுங்கிறது ஒரு சின்ன தொகுதி, தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் நிற்க போறீங்க. உங்களுடைய கட்சி வேட்பாளரை போட்டு உங்களுடைய பவர் என்ன இருக்குது, உங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு நீங்கள் காமிச்சிருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அவருக்கு சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வே வந்து 6%. நீங்கள் இன்னும் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆயிரும், நிற்க வேணாம்னு சில அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்லாம் அவருக்கு ஐடியா கொடுத்துருக்குறாங்க போல். அதனால அவர் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம், யாருக்கும் ஆதரவும் இல்லை, கூட்டணியும் இல்லை, நாங்களும் போட்டி போடல, அது அப்படி ஒரு தேர்தல் நடத்துறதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு உதவிக்கிட்டார். அவர் இது வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. தேர்தல் களம்னு ஒன்று வருது, அதுலேயும் சந்திக்க பயப்படுறாரு. ஆனால் 2026 மட்டும் நாங்கள் வந்து நேரடியாக முதலமைச்சர், நான் முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல, கூட்டணி வர்ற எல்லாருக்கும் பங்கு வேற தர்றேன்றார். அப்படிங்கும் போது ஒன்றும் வந்து அரசியல் பக்குவம் இல்லாமல் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஆனால் அந்த பக்குவம் இல்லாத அரசியல் விஜய், இவர் அரசியல் கட்சி துவங்கிட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு, அடுத்தது இதை செய்ய போகிறேன்னு சொன்னதுக்கு பிறகு ஆல்ரெடி வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், அது ஆண்ட கட்சிகள், ஆளக்கூடிய கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறத நிச்சயம் உணர்ந்துருவார். ஏன்னா எல்லா கட்சியிலும் வாக்கு வங்கி கரைய ஆரம்பிக்குது. பல கட்சிகள் வந்து நாம் தமிழ்லேருந்து ஷிஃப்ட் ஆகிறாங்கிறத பார்க்குறோம், பாமகலேருந்து ஷிஃப்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயத்தை பார்க்குறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட சரி விஜயோட வருகையில் நம்மளோட இது பாதிக்கப்பட்ட கூடன்னு சொல்லி அவங்க ஸ்கீம்ஸ் அறிவிச்சு தராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கூடவா அவர்கிட்ட வந்து அந்த ஒரு இது ஓகே, அப்போ இந்த அளவுக்கு நம்ம வரதுனால இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, அப்போ நம்ம வந்து துணிஞ்சு இறங்கணும் அப்படிங்கிறது அவர் இன்னும் கூட இல்லை. அதாவது ஒரு
செக்டார் வைஸ் ஓட்டு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் 18லேருந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்கள் விஜய்க்கு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 30 வயசுக்கு மேலே உள்ள நபர்களுக்கு வந்து அவங்க அரசியல் புரிதல் இருக்கும், அரசியல் பக்குவம் இருக்கும், அவங்க பிரச்சனையின் அடிப்படையில் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக அப்படின்ற கட்சி ஓட்டை தாண்டி காமனான ஓட்டு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க பிரச்சனையின் அடிப்படையில் செயல்பாடுகளின் அடிப்படையில் ஓட்டு போடுவாங்க. இப்போ இந்த ரசிகர்களாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் மட்டும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அந்த வாக்கு வங்கிகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. இதே விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் 2026 அவரே ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது. உண்மை ரியாலிட்டி அதுதான். தமிழ்நாட்டில் 234 தொகுதி இல்லை, அவருக்கு எந்த தொகுதி வீண் ஏதாவது ஒரு தொகுதியை ஜோசியக்கார் குடிச்சு கொடுத்த தொகுதியில் போய் நின்னா கூட அவராலே எம்எல்ஏ ஆக முடியாது. விக்கிரவாண்டியோ விருதாச்சலமோ ஏதாவது வீங்கிற பேரில் யாராவது கொடுப்பாங்க, அந்த தொகுதியில் போய் இவர் நின்னாலும் கூட இவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வாக்கு பத்தாது. தேர்தல் களங்கிறது எல்லாரையும் வரவழைச்சு போகிற ஒரு விஷயம். இப்போ சினிமாவிலேயே விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்காது, ரஜினி ரசிகர்கள் விஜயை பிடிக்காது. இதுக்குள்ளே எவ்வளோ பார்சியாலிட்டி இருக்கே. ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியிலேயே இத்தனை பிளவு இருக்குது. அப்படிங்கும் போது எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுமிக்க தலைவராக ஒன்றும் உருவாக மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது இது களத்துக்கு வர்றப்ப அவர் கை கொடுக்காதுங்கிறது தெரியும், ரியாலிட்டி தெரியும். இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா நம்ம பல முறை நம்மளும் பேசியிருக்கோம், நானும் சொல்லியிருக்கிறேன். இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இளைஞர்களுடைய வாக்குகளை வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை ஒரு அணியில் போய் சேர்ந்துடக்கூடாது, அதை இவரை வைத்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாய்லராக, எப்படி ஓவைசியை வச்சு மாயாவதியை வச்சு அந்த மாதிரியான ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரியான வேலையை செய்வாங்க. அது தமிழ்நாட்டில் விஜயை வச்சு பண்ணுறாங்கிறது விஜய்க்கும் தெரியும். அப்போ தேர்தல் வரட்டும், வேட்பாளரை போடுவோம், 4-5% வாக்கு வாங்குவாங்க. அந்த புதிய வாக்காளர் வாக்குகளை ஸ்பாயில் நம்ம கொடுத்த வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உட்காந்துக்கிறோம் அவளை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வந்து விஆர்எஸ் சார் கொடுத்துருக்காரு, சினிமா துறையை வந்து நான் இனிமேல் வந்து பங்கெடுக்க மாட்டேன் தான் கடைசி படம் சொல்லியிருக்காரு. அப்போ அதை ஏன் சொல்லணுன்ற, இப்போ அது வந்து லைவில் வச்சுக்கிட்டாருன்னா ஓகே, இல்லை இதையும் பார்க்குறாரு அதையும் பார்க்குறாரு, இது கம்மியாக வச்சுட்டு அதை தான் பார்க்குறாரு, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அங்கே கிடையாது, இனிமேல் இங்கே தான் சொல்கிறாரு, சொல்லிட்டு பட் இங்கேயும் ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாருன்னா அது எப்படி? தேர்தல் 2026 பிறகு திருப்பி படம் அடுத்த படம் பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவர் சொன்ன கருத்தை மாற்றிட்டு அவரே, அது ஒன்றும் பெரிய கவர்மெண்ட் இது கிடையாது, இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, போன ரசிகர்கள் திருப்பி என்னை வந்து வாவான்னு கூப்பிட்றாங்க, தலைவா 4 பேர் வீட்டு வாசல் கத்துறாங்க, அடுத்த ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு மாற்றிக்கிற வேண்டியதானே. அரசியல்வாதியை மாத்திரப்ப இவர் மாத்திர சினிமாவில் மாத்துறது எவ்வளோ விஷயம். ரஜினி ஸ்டைலில் ஒன்று இருக்க போதுன்னு பார்க்கலாமா? ரஜினி ஸ்டைல் கண்டிப்பாக 26 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக வந்து நடிக்க இறங்குவார் விஜய். சரி சார், ஒரு அரசியல் எப்படி நகர்றதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.